அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இஸ்லாமிய வரலாற்றில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பெயருக்கு தனி சிறப்பு இருக்குங்க. அதாவது சொர்க்கத்துக்கு செய்தி கூறப்பட்ட 10 நபி தோழர்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் ஆவார்கள். யார் இந்த உமர் ரலியல்லாஹ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமாகவும் இருக்கும். காரணம், இஸ்லாம் வளரும்போது, அதாவது நபிகள் நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை பரப்பும்போது யார் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களை எல்லாம் கொல்லுவேன்னு சொல்லிட்டு சபதம் பண்ணிட்டு இருந்தாலும் தான் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்லை, நமது நாயக கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு கலேபரத்தோடு இருந்த ஆளு தான் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன நாடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவரை வச்சு தான் இந்த இஸ்லாத்தை வளர்க்குறதுக்கு நபிகள் நாயகத்துக்கு ஒரு தூணா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இதை நபிகள் நாயகமே சொல்லியிருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில். எப்படின்னா, ஒரு தடவை நபிகள் நாயகம் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு அபுஜகல் அல்லது உமர் ரலியல்லாஹ் இந்த 2 பேரில் ஒருத்தர் எனக்கு மாற்றி கொடுங்க. ஏன்னா 2 பேரும் தீவிரமாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய எதிர்க்கிறதுலையும் இஸ்லாத்துக்கு வர்றவங்களை அடிக்கிறதுலையும் இவங்க தீவிரமாக இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை எனக்கு என் பக்கம் நீ மாற்றி கொடுல அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தான் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முஸ்லீமாக மாற்றுறதுக்கான விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இது நடந்த கதையும் ஒரு சுவாரஸ்யமான கதை தான். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாத்தையும் வெட்டக்கூடிய சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வாராரு. அந்த குறைசிகளுக்குள்ளதான் பேசுகிறாங்க, முஸ்லீம்களாக மாறுறவங்க எல்லாத்தையும் நம்ம சும்மாடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா, உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் போய் நபிகளை கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வாழை தூக்கிட்டு வேகமாக போகிறாங்க. போகிற வழியில் அவங்க நண்பரான நுய்ம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க சந்திச்ச உடனே அப்போ அவர் கேட்குற, என்னப்பா உமர் இவ்வளோ வேகமாக போகிறீங்களா, என்ன விஷயம் கேட்குறாங்க. நான் நபிகளை கொல்றதுக்காக போகிறேன்னு சொல்கிறாப்புல. என்னப்பா ரசூல் முகமது நபியை கொல்ல நீ செய்ய போறியா, எதுக்காக இருக்கு, அவர் தான் இஸ்லாத்தை பரப்புறாரு, அதனால் அவர் கொல்ல போகிறேன்றாப்புல. சரி, டக்குன்னு இவர் நுய்ம் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் வேதனை இருக்குது, பயம் இருக்குது. டஹால் என்ன சொல்கிறாரு, நீ முகமது நபியை கொல்றதெல்லாம் இருக்கட்டும், சகோதரியும் கணவருமே முஸ்லீமாக மாறிட்டாங்களே, நீ அவங்க என்ன பண்ண போறோம் கேட்குறாப்புல. இது ரொம்ப கோபமாகி போச்சு உமர் ரலியல்லாஹு. சரிதான், இதை கூட முதல்ல அந்த கோபத்தோட என்ன பண்ணுறாரு, தன்னை சகோதரி வீட்டுக்கு போகிறாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க குர்ஆன் ஓதிட்டு இருக்காங்க. அதாவது அப்போ எப்படின்னா, குர்ஆன் அப்பப்போ முகமது நபிகளுக்கு வகி வரக்கூடியதை வச்சு அது குர்ஆனை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த குர்ஆனை எல்லாரும் மொத்தமாக ஒரு இடத்துல உட்காந்து ஓத மாட்டாங்க. அங்கங்கே அவங்களுக்கு கிடைச்ச பிரதிகளை கொண்டு கொஞ்சம் ஓதி படிக்கிறாங்க. அந்த வசனங்களை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வரும்போது அந்த வீட்டில் அந்த மாதிரி அவங்க தங்கச்சி மாப்பிள்ளையும் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே, என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவம் பண்ணி 2 பேரும் சண்டை போடுறாங்க. நீங்கள் முஸ்லீமாக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் தங்கச்சி மாப்பிள்ளையை அடிக்கிறாங்க. இது தடுக்க தங்கச்சியும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. அதனால ஒரு கடத்தில் என்ன, 2 பேர் பொறுக்க, நீ எங்களை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, உங்கள் மிரட்டலுக்கு பயந்து நாங்கள் இஸ்லாத்தை விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போ இஸ்லாம் ஒரு மனதில் இடம் பெறுதோ அப்போ அவங்க மனசில் தீன், அதாவது தீன் எப்போ அவங்க உள்ள நிலையுதோ அவங்க அப்பவும் ஒரு வலிமையான வீரராக மாறிடுறாங்க. அதாவது பெண்கள் அப்படின்றது இலவானவங்க தான். ஆனால் இந்த நேரத்தில் மிக கோபத்தோட கையில் வாளோட வந்திருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு எதிர்த்து இந்த அம்மா சொல்கிறாங்க, இவங்க சகோதரி சொல்கிறாங்க, உங்கள் மிரட்டலில் நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் இஸ்லாத்தை விட்டு விட மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் சொல்கிறாங்க. எப்போ ஒரு மனிதனுடைய மனதில் தீன் புகுந்துருதோ அவர் அப்பவுமே சகிதாருக்கான எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அப்படின்றதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இவங்க காட்டின வேகத்தை பார்த்தோன்னா உமர் ரலியல்லாஹுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமாக போச்சு. என்னப்பா இது, நம்ம இவ்வளோ நம்மளை பார்த்து பயந்து வரக்கூடியவங்க இப்படி பேசுகிறாங்க, துணிச்சலான்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. கொஞ்சம் அப்படி சாந்தமாயிருந்தார். தங்கச்சி இப்படி சகோதரி பேசின உடனே அவர் கொஞ்சம் சாந்தமாயிட்டு, சரி நான் வரும்போது நீங்கள் ஓதிட்டீங்க, என்ன அது கூடாங்க அப்படின்னு கேட்குறாப்புல. நான் குர்ஆன் ஓதிட்டு இருந்தாலும் சரி, குர்ஆனை கூட நான் பார்க்கணுன்றாரு. இல்லை அதெல்லாம் முறையாக உடனே தரமாட்டோம், நாங்கள் நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திட்டு வாங்க நான் தரேன்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அதை மாதிரி அவங்க சொல்ல ஒழு செய்கிறாங்க. அதாவது நம்ம எப்படி, அதாவது அதுக்கு தான் இன்றைக்கி அதிகாரமும் இன்றைக்கான அடிப்படை அதுதான். அதாவது குர்ஆன் தொடும் முன்னாடி ஒழு செஞ்சுட்டு தொடணுன்ற விஷயத்தை நமக்கு அன்றைக்கி இந்த பாடமாக கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உடனே உமர் ரலியல்லாஹு ஒழு செஞ்சுட்டு உட்காடுறாங்க. உடனே அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுறாரு. அந்த சூரா தாகாவில் இருக்கக்கூடிய 1 முதல் 8 வசனங்கள் அந்த வசனங்கள்னா அதை திருப்பி ஓதுறாரு. ஓதுன உடனே அவர் அந்த வசனங்கள் அவருடைய மனசை மாற்றி விடுறது. ஆஹா, இவ்வளோ அருமையான வசனங்களாக இருக்கு. அதாவது நமக்கே எல்லாம் நம்மகிட்ட நேராகவே எல்லாம் பேசுகிற மாதிரியான விஷயமா அந்த வசனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு மனசை ஏற்றுக்கிறார். அவர் ஒன்றா மனசு மாறிடுச்சு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன்ற அந்த இடத்துல சொல்கிறார். அதாவது அல்லாஹ் என்ன நாடி இருக்கான்றது இங்கே தான் தெரியுது. அதான் முகமது நபி வேண்டுதல்
அது அல்லாஹ் எப்படி பரக்கத் செஞ்சான்னு இந்த விஷயம் தான் தெரியுது. உடனே அவர் வந்து நான் நபிகள் நாயகத்தை சந்திச்சு அவங்களை தேடி போய் நான் போய் முஸ்லீம் மாறுன்னு சொன்னோன்னே நபிகள் இருக்கக்கூடிய அந்த தாருல் அர்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே தான் வந்து தொழுகிறாங்க. அதாவது அப்போ வந்து பப்ளிக்கில் வந்து முஸ்லீம் சொல்ல முடியாது, பேச முடியாது, முஸ்லீம்னாலும் வர முடியாது. அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சிருந்தா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை மாதிரியான ஒரு இடம் தான் நபிகள் இருக்கக்கூடிய இடம் தாருல் அர்கம். அந்த இடத்துல போய் உமர் அலிலா போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுனா உள்ளேருந்து பார்க்குறாங்க, வெளியே உமர் இருக்கிறாரு, அவருடைய இடையில வந்து வாள் தொங்குது. ஆஹா, உமர் அலிலாம் ஏற்கனவே கோபமானாலு முகமது நபி கொல்லுநர் பேசிட்டு இருக்கிறாரா, நம்ம எப்படி இவங்க கதை திறந்து விட்றோம்னு சொல்லிட்டு அவங்க கலக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் நபிகள் என்ன சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ கதை திறங்க அப்படின்றாப்புல. அதை கதை திறந்தோம் அலிலா உமர் வந்து உள்ளே வராங்க. வந்தோன்னா நபிகளோட கையை பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன், அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார் உறுதிமொழின்னு சொல்லிட்டு கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. மாஷா அல்லாஹ். இதை கேட்ட உடனே அந்த அங்கிருந்து நபி தோழர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர், இறைவன் மிக பெரியவன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முந்தின நாள் தான் நபிகள்லாம் துவா கேட்கும்போது எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. இப்போ மறுநாள் இந்த சம்பவம் நடக்குது. அது முஸ்லீமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வரவொன்னே இவங்க சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ உமர் அலி எல்லாம் முஸ்லீமாக மாறிட்டாங்க. மாறினவொன்னே என்ன ஆகுதுன்னா இந்த செய்தி வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கணும். ஏன்னா அப்போ யார் முஸ்லீமாக மாறினாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்ன அந்த குறைசிகள் வந்து அவங்களை வந்து ரொம்ப கொடூரமாக தாக்குதல் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஆனால் உமர் அலிலா வந்து தைரியமாக போய் சொன்னாங்க, நான் வந்து முஸ்லீமை ஏற்றுக்கிட்டேன், நான் இஸ்லாம் மாறிட்டேன் அப்படி சொன்ன உடனே அந்த காபீர் மக்கள் தெரிஞ்சவங்க அவங்க கோபம் கொடுறாங்க. நபிகள்கிட்ட பேசுகிறாங்க. உமர் அலிலா வந்து நபிகிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நம்ம வந்து முஸ்லீமா மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டோம், இது சத்திய மார்க்கம் தானே, இது ஏற்க நம்ம பயந்து உள்ள தொழணும், எதுக்காக நம்ம பயந்து செய்யணும், வாங்க நம்ம திறந்த வழியில போய் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் தான் மக்காவை கூப்பிட்டு வராங்க. நபிகிட்ட சொல்லி நம்ம மக்காவில் போய் தொழலாம்னு சொல்லிட்டு கௌஃபா உனக்கு தொலை வராங்க. முஸ்லீம்கள்லாம் அந்த நபிகள் நாங்கள் சொல்லக்கூடிய இடத்த விட்டு வெளியே வந்து நேர மக்கா நோக்கி வராங்க. காஃபாவில் வெளிப்படை நின்று தொழுவ ஆரம்பிக்கிறாங்க. காஃபா சுற்றி நின்று தொழுகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அது நேரத்தில் கோவப்படுறாங்க. ஆனால் அவன் ஒன்றும் சொல்லலை. தொழுது முடித்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உமர் அலிலாக்கனுக்கு அல் ஃபரூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பேர் என்ன அர்த்தம்னா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தெறியக்கூடிய ஆற்றல் அப்படின்றது தான். அவர் அந்த ஆற்றல் உடையவர் தான் உமர் சொல்லிட்டு அவங்க அந்த பேரை கூப்பிடுறாங்க. இதுக்கு நாள் போக என்னன்னா முஸ்லீம்களுக்கு மீதான ஒரு கொடூரங்கள் அதிக அடக்குமுறைகள் வந்து உச்சத்தில் போகுது. காஃபிர்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஒரு கட்டத்தில் முஸ்லீம்கள்லாம் சரி நம்ம மதினாக்கு போகலாம், மக்கா விட்டு வெளியேறி மதினாக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகிற மக்கள் எல்லாருமே அந்த காஃபிர் குறைசிகளுக்கு தெரியாமல் தான் போயிட்டு இருந்தாங்க. எங்கே பிடிச்சி அடிச்சுவாங்க வச்சுருவாங்க சொல்லிட்டு அவங்க தெரியாமல் போயிட்டு. ஆனால் உமர் அலியா மட்டும் என்ன சொன்னாங்கன்னா தைரியமாக சொல்லிட்டு போனாங்க, நான் வந்து இந்த மாதிரி போகிறேன், மதினாவுக்கு தான் போகிறேன், நானும் போகிறேன், என் கூட நண்பர்களும் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போகிறாங்க. உங்களால் முடிஞ்ச என்ன செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் யாரும் உமர் அலிட்டு நெருங்க முடியாது. அதனால் அவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. உமர் அலியை ஓப்பனாக அறிவிச்சு தான் வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அலமதுல்லாஹ் இஸ்லாம் சார்பு நடந்த அனைத்து போர்களையுமே உமர் அலிலாக கலந்துக்கிட்டாங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கை, மக்கா வெற்றி போன்ற முக்கியங்கள் எல்லாத்துலேயும் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து இது இப்படி ஒரு வாழ்க்கை, இது ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டங்கள் முன்னேறி வருது. முஸ்லீம்களோட அரசாங்கம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 11 வந்து வஃபாத் ஆகுறாங்க. சரி, அப்போ அடுத்ததாக அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வருது, அதாவது ஒரு கலிஃபாவை யார் நியமிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ அபூபக்கர் அலிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ கலிஃபா யார் தண்டு இருக்குன்னா அப்போ உமர் அல்லது அபு உபைதா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கலிஃபா இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து நபிகளுக்கு அடுத்தது அபூபக்கராக தான் இருந்தாங்க. ஆனால் அபூபக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா உமரையோ அல்லது அபு உபைதாவோ கொண்டு வந்துடலாம் கலிஃபான்னு சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து உமர் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் கலிஃபாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா அபூபக்கர் வந்து முதல் கலிஃபாவை நியமிக்க பண்ணுறாங்க. அதாவது நபிகள் நாயகத்துக்கு அப்புறம் முதல் கலிஃபாவை நியமிக்கப்பட்டவங்க வந்து நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஆண்டுகள் இந்த சில மாதங்கள் தான் அந்த இடத்துல ஆட்சி புரிஞ்சாங்க. அப்புறம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு வந்து அவங்கள ஆட்சி பொறுப்பு ஏற்படுறாங்க. அதாவது இஸ்லாத்தோட 2வது கலிஃபாவா உமர் ரலியல்லாஹு நியமிக்கப்படுறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து நபிகள்லாம் என்னென்ன சொன்னாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் பின்பற்றி தான் அவங்க ஆட்சியை பண்ணிட்டாங்க. உமர் ரலியல்லாஹோட ஆட்சி காலம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் அவரை மாதிரி யாருமே ஆட்சி புரியலை. அப்படி ஆட்சி புரியறவங்களுக்குலாம் உமர் ரலியல்லாஹோட ஆட்சி தான் ஒரு பாடமாகவும் இதாகவும் இருக்கும் கண்டிப்பாக. அதாவது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இஸ்லாம் வளர்ச்சி பெற்றது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பாதுகாப்புக்கு காவல்துறை உருவாக்குனது அவங்க தான். அது மாதிரி விவசாயம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, ஏழைகளுக்கு உதவி தேவைங்கிற சொல்லிட்டு அவங்க பண்ணுற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது சில விஷயங்கள் இப்போ நம்ம பார்ப்போம். உமர் ரலியல்லாஹோட அவனோட ஆட்சி காலத்தை வந்து நீதி தீர்ப்புகள் சட்ட நிர்வாகம் நடத்தின விஷயம் இன்னைக்குமே உலக வரலாற்றுக்கு ஒரு முன்மாதிரியாக கருதப்படுது. அதில் ஒரு சில சமூகங்கள், அதாவது அவங்க நிலைநாட்டின சில முக்கிய நிகழ்வுகள் நம்ம இப்போ உங்கள் முன்னாடி சொல்கிறேன். அதாவது ஒரு தடவை என்னாச்சுன்னா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உபை பின் கஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சின்ன நிதி தகராறு, பணம் கொடுக்கல் வாங்க தகராறு ஏற்பட்டுச்சு.
இந்த வழக்கு வந்து அப்போது நீதிபதியாக இருந்த ஹாஜி சைட் பின் தாபித் ரலியல்லாஹு முன்னிலையில் வந்துச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு வந்து கலீஃபாவாக இருக்கிறாங்க. அந்த நீதிமன்றத்தில் கலீஃபா நுழைஞ்ச உடனே நீதிபதி வந்து அவருக்கு மரியாதை செய்கிறவங்க எந்திரிச்சு நின்று இல்லை நீங்கள் என்னோட இருக்கையில் உட்காருன்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்போ பார்த்தா இன்னைக்கு நம்ம ஒரு இந்த சம்பவத்தை நீங்கள் அப்படி நம்ம இன்றைய சூழலில் பாருங்களேன். ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு கோர்ட்டில் கேஸ் நடக்குது, ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஏதோ கேஸ் நடக்குன்னா அவங்க கோர்ட்டுக்குள்ள வந்து நீதிபதிகள் எஞ்சின்னு வணக்கம் சொல்கிற மாதிரியான சூழல் நிலவிட்டு இருக்கு. அதாவது அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு காலகட்டம் இது. உமர் ரலியல்லாஹு கலீஃபா அவர் வாராது உள்ளே வரும்போது அதான் அவர் மேலே தான் வழக்கு, அவர் தான் பிரதிவாதி. அந்த வழக்குக்கு வரும்போது அங்கே நீதிபதியாக இருக்கக்கூடிய ஹாஜி சைட் பின் தாபித் ரலியல்லாஹு வந்து எந்திரிச்சு தன்னுடைய இறக்கை கொடுக்குறாரு. அப்போ கோபமாயிட்டார். உமர் ரலியல்லாஹு வந்து கோபம் அடைஞ்சிட்டார். நீங்கள் இதுதான் வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னா இதுதான் நீங்கள் எடுக்க முதல் அநீதி. நீங்கள் நீதி கொடுக்கறது ரெண்டாவது விஷயம், ஆனால் இது நீங்கள் முதல் அநீதி பண்ணுறீங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் அனைவரும் சமம் அப்படின்ட்டாப்புல. நீதிபதிகள் அதுக்கப்புறம் எல்லாருமே சமம் தான், யாருமே அவங்க தாண்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சாதாரண குடிமகன் நம்ம இடத்துல போய் உட்காரதில்லை, அவங்க பிரதிவாதியாக உட்காந்து அந்த வழக்கு எதிர்கொண்டு இருக்காங்க. இது வந்து ஒரு அதாவது ஒரு நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இப்படி இருக்குன்னு சொல்கிற விதமாக உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த விஷயம். அதை மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இஸ்லாமிய சட்டப்படி திருட்டுனா கையை துண்டிச்சிருவாங்க. அப்போ அந்த காலத்தில் அப்படிதான் சட்டங்கள் இருந்துச்சு. அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் சொல்லுவாங்க. திருடினாங்கன்னா கையை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கும்போது ஒரு பஞ்ச காலகட்டம், அந்த பஞ்ச காலகட்டத்தில் கடுமையான பசினால நிறைய பேர் கொஞ்சம் பேர் திருடி இருக்கிறாங்க, திருடி சிக்கி இருக்கிறாங்க. அப்படி சிக்கினவங்க அப்படி திருடிகளுக்கு வந்து இந்த தண்டனை அவர் கொடுக்கல. ஏன்னா மக்களோட அத்தியாவசிய தேவைகளை அரசு நிறைவேற்ற தவிர சூழல் தானே அவங்க உயிர் பிழைக்க திருடுவது குற்றமாக கருதப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு உயர்வான நீதியை அவர் வழங்கினார். அதாவது எப்படின்னா நம்ம அத்தியாவசியமான தேவைகளுக்காக திருடி இருக்கிறாங்க. அப்போ அவங்க திருடுகளுக்கு அவங்க வழிவிட்டதானே அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம் தான் அது அவங்களுக்கான விஷயங்கள் செய்ய தவறிடுச்சு. இப்போ ஒருத்தர் பசியில் வாடுறாருன்னா அந்த அரசாங்கம் வந்து பசியில் வாடாமல் காப்பாற்றணும். அவங்களோட தேவைகளை அரசாங்கம் நிறைவேற்றலாங்க அப்படிங்க போய் தானே அவங்க வந்து திருடுற சூழலுக்கு போயிட்டாங்க. அதை பஞ்ச காலகட்டம் அப்படிங்கும்போது அரசாங்கம் தான் மக்களுக்கு கவனிக்கணும். அந்த சூழலை சொல்லி என்ன சொல்ல இப்படி ஒரு காலகட்டத்தில் உயிர் பிழைக்க திருடுறது ஒன்றும் குற்றமாக கருதப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு உயர்வான நீதியை வந்து உமர் ரலியல்லாஹு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு குதிரை வழங்கிய வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லப்படுது. உமர் ரலியல்லாஹு வந்து ஒருத்தர் வந்து ஒரு குதிரையை விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்கிட்டு அதை நான் பரிசோதிக்கணும்னு சொல்லிட்டு குதிரையை ஓட்டி பார்க்குறாங்க. அப்படி ஓட்டி பார்க்கும்போது குதிரை கீழே வந்து அது காயம் ஏற்பட்டுடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஏப்பா அந்த குதிரை வந்து எனக்கு காயப்பட்டுடுச்சுப்பா, நீ வந்து குதிரை திருப்பி வாங்கிட்டு எனக்கு காசை கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் அந்த உரிமையில நீ விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு நீ ஓட்டி பார்க்கும்போது கீழே ஒன்று இருந்துச்சு குதிரை, அப்போ நான் எப்படி உங்களுக்கு தர முடியுன்ற மாதிரி அவர் வாக்குவாதம் வருது. இந்த வழக்கு வந்து சுராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த அவருடைய முன்னால் வழக்கு வருது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க குதிரை நல்ல தானே வாங்கினீங்க, இப்போ காயத்துடன் திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பளிக்கிறாப்புல. அப்பவும் அவர் கலீஃபாவாக தான் இருக்கார் உமர் ரலியல்லாஹு. இந்த கலீஃபாவுக்கு எதிராகவே அவர் தீர்ப்பளிச்சார்னு சொல்லிட்டு அவர் நேர்மையை பாராட்டி அவரை கூஃபாவுடைய தலைமை நீதிபதியாக நியமிச்சதாக நம்ம சரித்திரம் சொல்லுது. சுயாதீன நீதித்துறை, அதாவது ஒரு நீதித்துறை வந்து கட்டுப்பாடு இல்லாமல் செயல்பட்டால் மட்டும்தான் அது உண்மையான நீதியை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கே உமர் ரலியல்லாஹு வந்து தீர்மானம் போட்டாங்க. அந்த காரணத்தால் தான் வரலாற்றில் முதன் முறையா நீதித்துறையை நிர்வாகத்துறையிலிருந்து பிரித்து நீதிபதிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீதிபதிகள் தான் மேலே, அவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு நீதித்துறைக்கு தனி சுதந்திரம் கொடுத்து வழங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி நீதித்துறையை கவனிக்கிறவங்க தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு யார்ட்டையும் கையேந்திரக்கூடாது, அதாவது கைவிட்டு வாங்கிடக்கூடாது அப்படின்றக்கா நீதிபதிகள் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக உயர்ந்த ஊதியத்தை கொடுத்தாங்க. ஒருத்தர் ஏகப்பட்ட சம்பளத்தை கொடுத்தாங்க, அவங்க வாங்க போகிறாங்க. அவங்கள தேவையோட கூடுதலாக சம்பளம் கொடுக்கும்போது வேற யார்ட்ட தேவைப்படாதுல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான புகார்கள், இப்போ வந்து மக்களுக்காக நியமிக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மக்களுக்கு எதிராக தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு தனித்துறையை உருவாக்குனது உமர் ரலியல்லாஹு தான். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் அரசுகளுக்கு எதிரான புகார்கள் விசாரி தனித்துறைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த துறையை அன்னைக்கே அப்போ உருவாக்குனது உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான். இப்படி ஒரு நீதிபதி வந்து இப்படி ஒரு சிறந்த நீதிமானாகவும் சட்ட நீதித்துறையை நலமுறையை பயன்படுத்தக்கூடிய அளவு உமர் ரலியல்லாஹு வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க. இப்படி இருந்தால் உமர் ரலியல்லாஹுடைய மரணம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து உமர் ரலியல்லாஹு தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய ஆட்சி பிடிக்காது, அதாவது பிடிக்காதுன்னா இப்போ சில பேர் வந்து நல்லது செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு சில நபர், ஒரு தவறான மனப்போக்குள்ள ஒரு நபர், அவர் பேர் அபு லுலு. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகின் போது உமர் ரலியல்லாஹு தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே தொழுகைக்கு வந்த அபு லுலு திடீர்னு உமர் ரலியல்லாஹு மேலே பாஞ்சு தான் மறைச்சி வச்சு இந்த வாளால் குத்தி விட்டான். அதாவது தொழுகையின் போது குத்தி விட்டாப்புல உமர் ரலியல்லாஹு தான் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் அது ஒன்றும் சொல்லலை. உடனே அதெல்லாம் தள்ளி போயிட்டு அந்த தொழுகை நடத்தும்படி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க,
அப்புறம் அவரை விட்டுருங்க, யாரும் ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் குத்துன உழவுலையும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க. அவரை விட்டுட்டாங்க எல்லாருமே. அப்புறம் ஒரு 3 நாள் சிகிச்சையில் இருந்தவர் அப்படியே வஃபாத் ஆகிட்டாங்க. ஆக அவர் வஃபாத்தான பிறகு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது பக்கத்துலேயே, கஃபூர் பக்கத்துலேயே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்ட இடத்து பக்கத்தில் 2 பேர் இவங்களையும் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய 10 ஆண்டு ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய நீதிமான நியாயமானாக இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சமூகம் நடச்சதா ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாமே உஹது மலைக்கு மேலே போயிருக்கிறாங்க. அப்போ உஹது மலை நடுங்கியிருக்கு. அதை பார்த்து நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க, உஹதை இப்போ கொஞ்சம் அசையாமல் இரு, ஏன்னா மேலே நிற்கிறவங்க உன் மீது ஒரு இறை தூதர், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சித்திக் அபூபக்கர் ரலியல்லாஹு, உயிர் தியாகிகள். அதாவது உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு 2 பேருமே உயிர் தியாகிகள் சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி வாளால் குத்தப்பட்டு சகிதாக்கப்பட்டாங்களோ அது மாதிரி அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க, உயிர் தியாகம் செய்வார்கள்ன்றது அன்னைக்கு கணிச்ச நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்கன்றாங்க. ஸோ இவ்வளோ சிறப்பான ஆட்சி புரிஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இப்போ வரக்கூடிய ஆட்சியாளர்களும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியை முன்மாதிரியை கொண்டு மக்களுக்கான நீதி நியாயமான ஆட்சி நடத்த அல்லாஹ் நம்ம துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.